Hi friends, welcome back to Petras Bannar. இன்னைக்கு மெக்சிகோவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக மெக்சிகோ வந்து அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் இருந்து நிறைய பேர் வந்து இங்கேருந்து ஊடுருவதுக்காக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறதுக்காகவும் அவங்களோட ட்ரக்ஸை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பார்டரில் சுரங்கத்தை வெட்டி அந்த சைடு போவாங்க. பட் மெக்சிகோவை சேர்ந்த ஒருத்தன் ஒரு விபரீதமான ஒரு சுரங்கம் ஒன்று நோண்டியிருக்கான். அது என்ன ஏதுன்னு தான் இன்றைக்கி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க. ஆல்பர்டோ பமிலா ரெண்டு பேருமே லவ்வர்ஸு, மெக்சிகோவில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஸோ உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. அவங்க கெட்ட நேரம் என்னவோ ரெண்டு பேருமே சேரல. ரெண்டு பேருக்குமே வந்து வெவ்வேறு இடத்துல திருமணம் நடந்துடுது. ஸோ அப்படியாக அவங்க வாழ்க்கை போயின்னு இருக்கும்போது விலஸ் டெல் பிராடோ 1 தான் வந்து இவர் இருக்கார், ஆல்பர்டோ வந்து தங்கியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு வேலையாக திஜுவானாக்கு போகிறாரு. திஜுவானாக்கு போகும்போது சர்ப்ரைஸாக வந்து பமிலாவை மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே வந்து அவங்க பழைய காதலை ஞாபகப்படுத்தி ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா நாளடைவில் ரெண்டு பேருக்குமே அது வந்து தொடருது. அடிக்கடி பார்த்து பேசுகிறதாகட்டும், அப்படியே கொஞ்சம் அந்யோன்யமாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ரெண்டு பேருக்குமே மறுபடியுமே அந்த காதல் மலர்ந்துருக்கு. அந்த காதலை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணி போயிருக்காங்க. அது எந்த தூரத்துக்கு போயிருக்குன்னா கள்ளக்காதலாகவே மாறி இருக்குது. ரெண்டு பேருமே வந்து எல்லையை மீறி உடல் உறவாகட்டும் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பமிலாவோட புருஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் பல நேரம் வந்து வீட்டில் இருக்க மாட்டார். போனார்னா ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் வருவார் அவர். ஆல்பர்டோ அந்த மாதிரி சமயத்தில் பல நேரம் வீட்டில் போயிட்டு அவங்களோட உறவு வச்சுருந்துருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் ரெகுலர் ப்ராசஸ்லாம் இருக்கும்போது நடுவில் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஜார்ஜி அவரோட பமிலாவோட ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிருக்காரு. அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, நான் இன்னைக்கு லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதை சாதகமாக பயன்படுத்தின பமிலா ஆல்பர்ட்டோக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. ஆல்பர்ட்டோவும் அவங்களுமே வந்து தனிமையில் ரொம்ப இன்டென்ஸாக ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் ஜார்ஜிக்கு அங்கே போன இடத்துல வந்து வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தார். மனைவியை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வீட்டுக்கு வராரு. ஆனால் அவருக்கு தெரியாது வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துன்னு இருக்குன்னு. ஸோ வீட்டுக்கு வந்து நைஸாக போய் உள்ளார போய் பார்க்குறாரு. அவர் பயங்கர அதிர்ச்சியாகிறார். என்னன்னு பார்த்தா தன் மனைவி வேற ஒருத்தரோட நிர்வாணமாக உடல் ஒரு ஈடுபடுறதை வந்து பார்த்துடுறாரு ஜார்ஜி. பார்த்தோன்னா அவருக்கு வந்து கோபம் தாழ முடியாமல் வந்து அவனை வந்து அடிக்கிறாரு. ஆல்பர்ட்டோ வந்து அடிக்க போகிறாரு. ஸோ அந்த சமயத்தில் ரெண்டு பேருமே வந்து கைகலப்பு நடக்குது. அந்த சமயத்தில் தன் மனைவி வந்து இடையூறாக வந்து அந்த சண்டையை வந்து தடுக்க பார்க்குற சமயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஆல்பர்ட்டோ போய் ஒரு சோஃபாக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. சோஃபாக்கு பின்னாடி ஒழிஞ்சா தன் மனைவியெல்லாம் ஒதுக்கி விட்டு போய் பார்க்குறா. சோஃபா பின்னாடி ஆல்பர்ட்டோவை காணும். அந்த கிச்சன்லலாம் போய் பார்க்குறாரு, எங்கேயுமே காணும். அப்போ தான் அவருக்கு வியக்கத்தக்க ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை மாதிரி ஒன்று தெரியுது அவருக்கு. ஜார்ஜி உடனடியாக அதுக்குள்ளார வந்து உள்ளார போய் பார்க்குறாரு. உள்ளார போய் பார்த்தா அது ஒரு சுரங்கம் மாதிரி போகுது. அந்த சுரங்கத்துக்குள்ளார அவர் போய் பார்க்குறாரு. அது நீண்ட நெடு சுரங்கமாக இருக்குது. பட் அந்த சுரங்கத்தை வந்து எவ்வளோ தூரம் இருந்தது ஏது என்னன்னு தெரியல. அது போய் நேராக பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டோ வீட்டில் தான் போய் முடியுது. ஆல்பர்ட்டோ தன் காதலியை வந்து அடிக்கடி போய் பார்க்கறதுக்காகவும் இவன் இல்லாத நேரத்தில் போய் தன்னோட காதலை வந்து புதுப்பிக்கிறதுக்காகவும் அந்த சுரங்கத்தை வெட்டியிருக்கான். அது எவ்வளோ நீண்ட நெடு தூரமாக இருக்கும். ஏன்னா விலஸ் பராவிலேருந்து திஜுவானா வரைக்கும் வந்து அவன் சுரங்கம் வெட்டியிருக்கானா. பட் அதோட டீட்டெயில்ஸ் என்ன ஏது எவ்வளோ தூரன்றது யாருமே சொல்லலை. அங்கே போய் அந்த சுரங்கம் முடிவில் போய் பார்க்குறான். பார்த்தா ஆல்பர்ட்டோ இருக்கான் வீட்டில். பயங்கர கோபமானவன் ஆல்பர்ட்டோட சண்டை போடுறான். ரெண்டு பேருக்குமே கை கலப்பு நடக்குது. அப்போ ஆல்பர்ட்டோ வந்து இவன் காலில் விழுறான். தயவுசெய்து வந்து என் மனைவி இருக்கா, அவன் முன்னாடி வந்து இது ஒரு சீன் கிரியேட் பண்ணி இதெல்லாம் இஷ்யூ ஆக்காத, இது பெரிய விஷயம் ஆக்காதன்னு அவன் காலில் விழுறான். பட் எதையுமே காதில் போட்டுக்காத ஜார்ஜி அவனோட சண்டை போடுறான். ரெண்டு பேருக்குமே அடிதடி நடக்குது. அந்த சமயத்தில் யாரோ போலீஸுக்கு ஃபோன் பண்ண போலீஸ் வந்து ஜார்ஜி ஆல்பர்ட்டோவை தனிமையாக கூப்பிட்டு போயிடுறாங்க. அவன் மனைவி கிட்ட சொல்லான்னா இவன் போய் மனைவி கிட்டேயுமே போய் இந்த விஷயத்த சொல்கிறான். இதுதான் வந்து நடந்திருக்கு மெக்சிகோவில். என்னன்னு பார்த்தீங்கன்னா எதோக்கோ பயன்படுற சமயத்தில் இவன் ஒரு கட்டட தொழிலாளியான ஆல்பர்ட்டோ தன்னோட கள்ளக்காதலை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் அவரோட சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் விலாஸ் டெஸ்பிராடோலேருந்து திஜுவானா வரைக்குமே ஒரு சுரங்கம் அமைச்சிருக்கான். போய் அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ போய் அவர் இப்போ கணவன் இல்லாத நேரத்தில் இவர் போய் சந்தோஷமாக இருந்துட்டு வரதுக்கு, ஏன்னா முன்வாசல் வழியாக போனால் மாட்டி போன்றதுக்காக இந்த சுரங்கத்தை வெட்டியிருக்கான். மக்கள் எதையோ நோக்கி என்னென்னமோ யோசிச்சு போகும்போது இந்த மாதிரி ஒரு கேவலமான சம்பவத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான் மெக்சிகோவில் இருக்க ஆல்பர்ட்டோ. இதுதான் நண்பர்களே, இது வந்து ஒரு வித்தியாசமான கேஸாக இருக்குது. ஸோ அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். தேங்க்யூ.